ஹலோ மக்களே, வெல்கம் டு சூப்பி சார் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன கேமில் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளே டெட் இன்சைட் டெமோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா இந்த ரெட் கலர் ஹார்ட் கொடுத்துருங்க. நல்லா இல்லைன்னா உங்களோட கருத்து தெரிவிங்க, எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போன வீடியோக்கு நான் சொன்ன மாதிரியே நல்ல வியூஸ் போகுது, பட் வந்து லைக்ஸும் சப்ஸ்கிரைப்ஸும் வரமாட்டேங்குது. நீங்கள் லைக் பண்ண தான் அடுத்தவங்களுக்கு ரெஃபர் ஆகும். உங்கள் கேம் விளாட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் தான் நம்ம வந்து உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்னா. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எப்போ வேணால் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டு எந்த ஒரு வீடியோ கீழே நீங்கள் தம்ஸ் அப் போட்டிங்கன்னா நம்ம என்ன கோஆப்ஸ் கேம்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விளாட்லாம். ஸோ இந்த அமாங்கஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பன்னி கைஸ் மல்டிப்ளேயர் அதெல்லாம் வந்து நம்ம ஜாலியாக விளாட்லாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நான் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே. ஸோ நம்மளே நம்பி 37 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேமில் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கார்ட், இன்ஸ்டாகிராம் ஐடியை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேம் பிளே பொறுத்தளவுக்கு இது ஒரு கார்டு, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு பார்த்தாலே கார்டுன்னு. ஸோ இந்த இடத்துல இந்த குட்டி பையன் தப்பிக்கணும். இந்த லிட்டில் நைட் மேர்ஸ் கேம்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? லிட்டில் நைட் மேர்ஸ். ஸோ அந்த கேம் பிளேவும் நம்ம போடுவோம் கூடி சீக்கிரம். ஃபஸ்ட்டு இந்த கேம் பிளேவை நம்ம முடிப்போம். ஜஸ்ட்டு டெமோ வெர்ஷன் எப்படின்னு ஒரு ட்ரையல் வந்து பார்த்துக்கலாம். ஓகே 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 மெல்லமாக ஓடுறான், கீழே விழுந்துருவோமோன்னு. ஓகே, இப்போ அந்த இடத்துல நம்ம அந்த தப்பிக்கணும். எந்த இடத்துக்கு போகணும்ல, கேமோட எண்டு என்னென்னலாம் எனக்கு தெரியல. பட் இந்த கேம் பிளே வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருக்கேன். ஒரு சூப்பரான கேம் பிளேவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, என்னென்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்ன விஷயம் கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஓகே பார்க்குறானுங்க. ஐயோ பாட்டாங்க, என்னங்க பாருங்க எப்படி அங்கே ஓடுறது. ஐயோ இது வாயை பிடிச்சி அமுக்கி கொள்கிறாங்க அவன். ஓ பரவாயில்ல, இந்த இடத்துலேருந்தே வந்துடுச்சு. ஐயோ மறுபடியும் வராங்க. இல்லை இந்த இடத்துல லைட் வச்சு பார்க்குறான். ஓகே, இப்போ இந்த சைடு வரலைங்க, அந்த சைடு தான் போகிறான். ஆமாம், லைட் அந்த பக்கம் தான். அந்தோட வெளிச்சம் அங்கிட்டு தான் அடிக்குது. மேபி அங்கிட்டு தான் போவான் நம்புகிறேன். எஸ், அங்கிட்டு தான் போகிறான். இந்த சாக்கை யூஸ் பண்ணி நம்ம இங்கிட்டு ஓடிடணும். ஓகே, இதில் வேறு எங்கேயுமே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி போக தேவையில்லை. 4 மூமெண்ட்ஸ் தான். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 மூமெண்ட்ஸ் தான். லெஃப்ட், ரைட், அப்பு, அவ்வளோதான். இது மட்டும்தான் மூமெண்ட்டே. ஓகே ஏங்க இது எப்படிங்க ஏறுறது? செட்டிங்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கானுங்களா? ஓகே, கிராபு, ரைட் கிளிக்கு, ரைட் கண்ட்ரோல். ஓகே, ரைட் கண்ட்ரோலா? ஓகே, கிராபுக்கு ரைட் கண்ட்ரோலாமா? ஓகே, இதை கிராப் ஓ புரிஞ்சிருச்சு எனக்கு. இப்போ புரிஞ்சுடுத்துங்க. ஓகே, இதுக்கு வந்து இந்த கேம் பிளேக்கு வந்து மவுஸ்க்கே வேலை இல்லையாட்டிருக்கு. அந்த ரைட் கிளிக்கு, லெஃப்ட் கிளிக்கு இதுக்கெல்லாம் வேலை இல்லையாட்டிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே மிஸ் ஆகி ஓடிடணும். இந்த பையன் எதுக்காக இங்கே மாட்டுறான்? இதோட ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரியாது. ஓத்துறா எங்கள் மேலே இருக்க அந்த பெட்டியை தூக்கிட்டு வரணுங்க மறுபடியும். ஓகே, மேலே இருக்க அந்த பெட்டியை மறுபடியும் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து ஓகே, இதை அப்படியே தள்ளி கீழே விட்டுறணும். அது கீழே போயிடும். எஸ், தப்பிச்சாச்சு. ஏங்க ஆக்சுவலாக அந்த கேம் பிளேயோட சவுண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னுங்க ஓடி வருது, நாய் வருது. டேய் வேகம் ஓடுறா. செத்தண்டா.
நல்ல வேலை சாகலை கீழே விழுந்து. எங்க இது நீ பிடிச்சிருக்குங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஐயோ எங்கிட்ட சுற்றி வர போகுதுங்க இது. எதுக்காக இந்த பையன் உள்ளுக்குள்ளே மாட்டுறான்னு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பையன் எதுக்காக உள்ளே கண்டிப்பாக ஏதாவது முந்திரி கொட்டை பண்ண தான் போய் உள்ளே மாட்டியிருப்பான். எவனா தப்பு பண்ணிகிட்டு இருப்பான், அதை போய் ரெடி பண்ணி பார்க்குறேன் படத்தில் வரமா பண்ணி மாட்டியிருந்துருப்போம் உங்களுக்குள்ள போய். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மக்களே. 500 பேர் பக்கம் பார்க்குறீங்க, பட் 4 லைக் தான் வருது. 4 லைக் 5 லைக் தான் வருது. இந்த வண்டி வேறு பக்கத்தில் வந்துட்டுருக்கு. அந்த வண்டியில் தான் ஏறணுமா என்னன்னு தெரில. பார்ப்போம். அந்த வண்டியில் ஏறுற மாதிரி இருந்தா. ஓ லைட் அடிக்கிறான். என்னங்க சுட்டுட்டான்? ஓ நம்மளை சுடுவானா அவன்? இப்போ அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகணும். ஓகே இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கலாம். நான் அவளை பார்க்கல. ஓகே இப்போ அந்த ஒருத்தங்கிட்ட தப்பிச்சாச்சு ஊசியிலேருந்து. எங்கே அந்த கார் இங்கே நிற்குதுங்க. கார் இங்கே நிற்குது. ஓகே கார்லேருந்து யாரும் இறங்கியிருக்கானுன்னு நினைக்கிறேன். ஓகே 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 பின்னாடி தொத்திட்டு வரோம். ஓடுறா வேகம் ஓடுறான் அறிவு கட்டவனே. போச்சுங்க மாட்டிக்கிட்டான் அவன். அதான் அவனுக்கு எப்படி தெரியுமா கொள்றானுங்க அங்கே பாருங்கள். ஒரு சித்திரவதை பண்ணி கொள்றானுங்க. ஓகே இதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல தடிக்க வந்துடக்கூடாது, ஸ்பீடாக ஓடணும். ஓகே இந்த இடத்துல ஜம்ப் பண்ணணும். இப்போ வேமா ஓடுறா புயல் வேகத்தில் ஓடுறா அறிவு கட்டவனே. இங்கே இருந்து தோத்திட்டு வரானுங்க. ஊத்துறோம். ஐயோ கீழே இருக்க கட்டையை பார்க்க விட்டுட்டேங்க. டே இப்படி கொள்ளாதீங்கடா. டே இதெல்லாம் துன்புறுத்துற மாதிரிடா. டே என்னடா இப்படி கொள்றீங்க? தயவுசெய்து நார்மலாக பிடிச்சி வைக்கிற மாதிரி கூட பண்ணுங்கடா. இப்படி கொள்ளாதீங்கடா. டே கஷ்டமாக இருக்கடா. என்னை போய் கொண்டுட்டீங்களடா. அப்படி ஒரு அப்புறாணி போய் கொண்டுட்டீங்களடா. இந்த கார் வேகமாக போச்சுன்னா பரவாயில்ல, காரோட விட்டு ஏற்றிட்டு போகிறாங்க. ஓகே கீழே தான் கட்டை கிடக்குதான்னு பாட்டே போகணுங்க. கட்டை இருந்து சிக்கன் அவ்வளோதான். மைக்கு செடிக்கிறானுங்க. அங்கிட்டு இருந்து ஒருத்தர் ஓடி வரான். நல்ல வேலை நின்று இருந்து இவங்க நாய் வருது. ஐயோ போச்சு. எங்க அதுக்கு வெறித்தனமாக கொண்டதுங்க. ஐயோ இந்த நாயிட்டு இருந்ததை தப்பிச்சோ. டே இங்கே இருந்தாடா. ஐயோ கடவுளே இந்த சொல்லடா கடவுள் சொல்ல. ஃபஸ்ட்டு ஊருக்கா கூட போக முடியும். கண்ணை புடஞ்சில் வச்சுட்டா நடந்துட்டுருக்கேன். முன்னாடி பார்த்து குதிக்க தெரியாது உனக்கு. ஓகே இப்போ அங்கே குதிச்சோடனே நாய் வரும். தயவு செஞ்சு எஸ்கேப் போய் ஓடிட்டே இருங்க. ஓடுறா இங்கே ஒரு ஜம்ப்பு. செத்துருப்பாட்டா கொஞ்ச நேரத்தில். தண்ணிக்குள்ள இருந்து ரொம்ப செத்துற போகிறேன். அங்கேருந்து பார்ப்பாங்களோ. எங்க அடிச்சுட்டாங்க வயக்கூசி. முதுகிலே அடிச்சுக்கிட்டு எனக்கு தூக்கி எந்த இடத்துல இருந்துடா வரப்போ. நல்ல வேலைங்க இங்கேருந்து விட்டுட்டானுங்க. உள்ளே போயிடலாம் நல்லா. அடிக்கல எங்கே வருது ட்ரை பண்ணி பாப்பா. சும்மா அடிச்சிட்டாங்க. முதுகிலே குத்திட்டாரு. ஏய் இந்த தடவை பாடுறா நீச்சல் எப்படி அடிக்கணும்னு பாரு. உள் நீச்சல் மட்டும். ஐயோ 3 புல்லட் இறக்குறாங்கய்யா. தேவையில்லாதடா. நம்ம ஓடிடலாம்டா. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சரி நான் ஒரு ஹீரோ சீன் போடலான்னு பார்த்தேன், வரல. இருந்தாலும் பரவாயில்ல.
ஏங்க இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, தண்ணிக்குள்ளே தாங்க வந்தேன் நான். லைட் எதுக்குங்க திருப்புறானுங்க அவனுங்க? அப்படி என்னடா தப்பு பண்ணேன் நான்? ஏதாவது திருடிட்டேன் எவிடன்ஸா, இல்லை நீங்கள் ஏதாவது கொலை குற்றம் பண்ணுறதை நான் பார்த்துட்டேனா? செத்துறாதரா ஆகலைங்க. எவ்வளோ நீச்சல் அடிச்சுட்டு போகணுன்னு இல்லை. ஆனால் இந்த ஸ்டேஜ் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. எவ்வளோ நீச்சல் அடிச்சுட்டு போகணுன்னு தெரியல. அவ்வளோதான் வந்துடுச்சு. என்னமோ செத்து கிடக்குதுங்க. பண்ணியா? ஓகே. ஆக்சுவலாக நம்ம இதிலே மாட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி தப்பிக்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க, நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே மாட்ட மாட்டோம். ஓ, திறக்கிற கதவு தானா? காடு வருது, காட்டுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ? எனக்கு தெரிஞ்சு எது இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம அப்படி தப்பிச்சு ஓடனா சரி. எவனா ஒளிஞ்சிருந்தா பெரிய தொல்லைங்க நமக்கு. ஓகே, ஆனால் இந்த கேம் பிளே ரொம்ப மைல்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ் நம்ம விளையாட பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கேம் பிளேஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, இந்த கேம் பிளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவோட குவாலிட்டி, ஆடியோவோட குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கா? ஸ்டார்டிங்கில் கேட்டேன், அதுக்கப்புறம் இப்போ தான் கேட்குறேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து அப்புறம் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்புறம் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ 37 சப்ஸ்கிரைபர்ஸ் நிற்கிறோம். ஸோ கூடி சீக்கிரம் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போனால், என்னங்க பண்ணி கூட்டமாக இருக்குது கிரகம். கூடி சீக்கிரம் நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போனால் நம்ம வந்து ஒரு பிக் ட்ரிபிள் ஏ கேம்ஸ் வந்து போடுவோம். அந்த ட்ரிபிள் ஏ கேம் என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள். ஸோ அது ஒரு நல்ல ட்ரிபிள் ஏ கேம்ஸ் தான், பட் நான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்ல மாட்டேன். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் என்றைக்கு நம்ம ரீச் ஆகிறோமோ அன்றைக்கி நம்ம வந்து அந்த ட்ரிபிள் ஏ கேம்ஸ் வந்து போடுறலாம். ஓகேங்களா? இது எதுக்குன்னு தெரில, இந்த ஜென்ரேட்டரோட பவர் சப்ளை நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அவசரப்பட்டு கீழே குதிச்சிட்டேன். ஓகே, இப்போ என்னடா கோழி குஞ்சா வருது பின்னாடி? கோழி குஞ்சா பட்டர்ஃப்ளை? அது கோழி குஞ்சுகளாக வர மாதிரி இருக்குது. ஸோ 37 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்த உங்களுக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு போகவும் தெரியும். ஸோ மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து ஏதாவது சோர்ஸ் எடுத்துகிட்டு போகணுமா என்ன? எதுக்காக இந்த கோழி குஞ்சு நம்மளே சுற்றி வந்துட்டுருக்கு? கிறுக்கு நாய்ங்க, எனக்கு வந்து ஆபத்து என்கிட்ட வராதிங்க, கொண்டுருவாங்க. ஆல்ரெடி இங்கே பண்ணியில் குமிச்சு வச்சுருக்காங்க, கொலை பண்ணி. ஐயோ, இதுக்கு இருக்குடா நான் கீழே போகணும். ஓகே, இந்த இடத்துல என்னமோ இருக்குது. மேபி இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் எப்படி எங்கள் பவர் சப்ளை இருக்கும் அப்புறம்? இது எழுத்து படிச்சுக்கிறீங்களா கோழி குஞ்சுகளா? எதுக்கெல்லாம் ஓடுறீங்க? என்னங்க இது உட்கா மாட்டேங்குது? ஏதாவது தள்ளிட்டு வரணுமா என்ன? ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணுன்னு தெரியலையே.
ஜென்ரேட்டர் ஓடுது, எதுக்கு ஓடுதுன்னு தெரில. அந்த ஜென்ரேட்டர் ரன் பண்ண வச்சுட்ருக்கோம். மேபி எதாவது எடுத்துகிட்டு வரணுமா என்ன? ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, வெளியிலேருந்து எதாவது எடுத்துகிட்டு வரணுமா? ஓகே, மேலே ஒரு தடவை ஏறி பார்ப்போம் மேலே என்ன இருக்குன்னு. மேலே நம்ம சரியாக பார்க்கவே இல்லை. கோழி குஞ்சு கீழே இருங்க, அண்ணே வந்துடுறேன், பத்திரமா இருங்க. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. ஓகே, இங்கே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதை கிராப் பண்ணி இழுத்துட்டு போய் அதில் போட்டு அந்த இடத்துல நெல் குவியலாட்ட வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எதாவது இருக்கான்னு பார்ப்போம். அதை ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வர மாதிரி. இந்த மலையில எல்லாம் போய் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. மேபி இதை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன், இந்த நெல்லை. இல்லைங்க, எதுவுமே இல்லையேங்க. இப்போ என்ன பண்ணணும் தெரியலையே. நோ ஐடியாஸ். இங்கே எதுவும் இல்லை. இந்த தலைக்கு மேலே தான் ஒன்றே ஒன்று இருக்குது. அது ஏதோ பாக்ஸ் பிளாக் மாதிரி இருக்குது. ஓ, அது கொஞ்சம் வெளியில் வந்துருக்குங்க. மேபி அந்த இருக்க அந்த காற்றடிக்கிறது அது கீழே விழுவுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ தள்ளி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. கோழி குஞ்சுகள் வந்துட்டிங்களா? ஓகே, அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நகருதா என்னென்னு தெரிஞ்சு நகர்ந்து அதை கீழே தள்ளி விடுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் அமைச்சு பிடிக்கிறது? இப்படி அமைச்சு பிடிச்சிட்டே இருந்தால் 4 கணக்கில் அமைச்சு பிடிச்சிட்டே நிற்க வேண்டியதுதான். அது கீழே விழுந்த பாடா இல்லைன்னு நினைக்கிறேன். அது விழுந்துருச்சுன்னா கூட பரவாயில்ல, நம்ம டக்குன்னு போய் அதில் குதிச்சு அங்கிட்டு ஓடிடலாம். விழுந்துருச்சா இல்லைன்னு ஒரு பாட்டு வந்துடலாங்க. முன்னாடி இருந்தது கொஞ்சம் வெளியில் வந்திருக்கா என்ன எனக்கு தெரியல. இப்போ ஒரு நான் வச்சுக்குவோம், அந்த பிளாக் வந்து பின்னாடி இருக்க ஆங்கிள் அளவு கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே வருதான்னு பார்ப்போம். இந்த கோழி குஞ்சுகள் வேறு கால் கடியில் வந்து நின்றுக்குதா, மிதிக்கு கூட எவ்வளோ பத்திரமா போகிறான். ஒரே அமுத்துறா பாருங்கள். ஓகே, உங்கள் கோழி குஞ்சு மேலேருந்து வந்து பார்த்தீங்களா? ஓகே, அந்த புகை அதில் அடிக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுது. எங்க ஒரு கோழி குஞ்சு அங்கே மேலேயே அதை அடிச்சுட்ருக்குங்க பாருங்கள். போகுதா, திருப்பி அங்கே போயிருந்து நினைக்கிறேன். இந்த நெல் குயில்கிட்ட போயிருந்தால் அங்கே போய் அடிக்குது. எனக்கு இப்போ தான் அங்கே புரியுது. இவங்களை அதுக்கு பக்கத்தில் கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். இங்கே கூப்பிட்டு போயிட்டு இங்கே நிற்க வச்சுட்டு வேகமாக இவங்கள வச்சு தான் மூவே ஐயோ டே இங்கே வாங்கடா, இங்கே வாங்கடா, என்னை சுற்றி இங்கே நில்லுங்கடா. தள்ளி தள்ளி போகாதீங்க, நில்லுங்க, அப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்க. நான் படக்குன்னு ட்ராக் பண்ணிடுறேன். படப்படம் எல்லாம் உள்ளே ஓடிடலாம். கண்டுபிடிச்சதுக்கு பிளான அதெல்லாம் யார் சயின்டிஸ்டே வேலையை கட்டுறானுங்க. ஒரு 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 எல்லா கேம் பற்றி தெரிஞ்சவனுக்கு இப்படி பண்ணலாமா? என்னடா அந்த ஒரு கோழி குஞ்சு மட்டும் எப்படா மாட்டுச்சுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். கோழி குஞ்சுகள் ரொம்ப நன்றி அண்ணன், உங்கள் உதவி நான் எப்போ மறக்க மாட்டேன். கீழே இருங்க, உங்கள் உயிரை பணைய வச்சு தான் அண்ணனை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இவன் கிறுக்குனா இங்கே எதாவது களை தூக்கி விட்டு இருந்தால் அது கீழே விழுந்துருக்கும். அதாவதுமாக கோழி குஞ்சுகளை போட்டு அதுக்குள்ளே விட்டு ஆட்டாட்டு ஆட்டி அதுக்கு போய் அங்கே அடித்து. ஓ மை காட், இங்கேருந்து எப்படிங்க குதிக்கிறது? ஐயோ சுற்றுட்டானா? மேபி இந்த பன்னி வண்டியில் குதிக்கணும்னு நினைக்கிறேன். பன்னி வண்டியில் குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். போச்சுடா 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 போச்சுடா. அந்த பன்னி வண்டியில் குதிக்கணும். அந்த பன்னி வண்டியில் குதிச்சா தான் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும். ஏன்னா இங்கே குதிச்சு இறங்குற அளவுக்கு எந்த கயிறும் கொடுக்கல. எஸ், கரெக்டாக பன்னி வண்டி லேண்ட் ஆகிட்டோம். அந்த பன்னி வண்டி தள்ளிட்டு வரணுமா? என்ன பொழப்படாது தள்ளுறது, இதே ஒரு பொழப்பு.
ஓகே, மக்கள் இங்கே நிறைய பன்னிகள் வந்து செத்து கிடக்கு. ஏனே தெரில. இந்த பன்னிகளை வச்சு அவங்க எதாவது பண்ணுறாங்களா? என்னங்க சேரா மாட்டிக்கிட்டோமா? இன்னைக்கு இதில் எப்படிங்க ஏற போகிறேன்? ஐயோ ஒன்றுமே புரியலையே. ஓ இதில் இந்த பரவாயில்லைங்க. இந்த கேம் நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க. அந்த வலையை யூஸ் பண்ணி ஏற படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், நிறையா இங்கே 2 பன்னி செத்து கிடக்கு. ஏன் பன்னிகளாக செத்து கிடக்குன்னு தெரில. ஐயோ 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 ஐயோ, டேய் என்ன ஏடா நீ அடிக்க வர? உடனே எதுவும் பண்ணலடா. டேய் இவன் ஏதோ பண்ணியிருக்காங்கடா அந்த பன்னியை. இந்த பண்ணி ஏதோ பண்ணியிருக்கானுங்க. வாழந்து வந்துருச்சுங்க அதுக்கு. பாவங்க அது. என்னாலங்க அத்து போச்சு. ஓ இது என்னோட விஷனில் ஒர்க் ஆகிறதா? இவங்க எல்லாத்தையும் வச்சு ஏய் 4 பேர் சேர்ந்து தூக்கினதாண்டா தூக்க முடியும். என்னடா டிஸ்ட்டுக்கு மேலே டிஸ்ட் வைக்கிறீங்க? தூக்கணும் அவ்வளோதான். சூப்பர். 2 பட்டனையும் சேர்த்து அமைச்சு பிடிச்சி வந்துட்டானுங்க. இப்போ அது 4 சேர்த்து தரணும். ஓ இவங்களுக்கு ஃபியூஸ் பா வைக்கணுமா? சாரி பண்ணி உன்னோட வாழை பிடிச்சி தெரியாமல் இழுத்து உன் வாழை வேறு பிடிச்சி விட்டேன். ஓகே எந்த ஸ்டேஜில் இருக்கோன்னு தெரில. ஓகே எப்படியோ ஒரு பக்கம் வெளிச்சம் தெரியுது. அந்த பக்கம் வந்தாச்சு. மேபி எண்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், தெரியல கரெக்டாக எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் பெரிய செவர் மதில் சுவர் தான் இருக்குது. எஸ் மக்களே, அவ்வளோதான் எண்டு. ஸோ இந்த கேமில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ஆலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் நம்மளோட டிஸ்கார்ட் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா டிஸ்கார்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா கோஆப் கேம் வந்து விளாட்லாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 500 லைக்ஸ் ஆச்சு வரணும். அப்படின்னா தான் நான் அடுத்த கேமுக்கு வந்து நல்லா மோட்டிவேட் ஆவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.